சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவஸ்கி. அத்தியாயம் 5. ஆம், அவள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். ஆயினும் சாப்பாட்டு மேஜையை விட்டு எழுந்ததும் அவள் தன்னுடன் உலாவ வரும்படி என்னை கூப்பிட்டாள். குழந்தைகளை அழைத்து கொண்டு நாங்கள் பூங்காவிலுள்ள பூநீர் சுனைக்கு புறப்பட்டோம். கிளர்ச்சி உற்ற நிலையில் இருந்த நான் யோசனையின்றி வெடுக்கென அவளை ஒரு கேள்வி கேட்டேன். நம்முடைய மார்க்விசு தே கிரியே அவளுடன் ஏன் உலாவ வருவதில்லை? கடந்த சில நாட்களாய் அவளுடன் பேசுவதை கூட நிறுத்தி கொண்டு விட்டாரே, என்ன காரணம்? அந்த ஆள் கண்ணியம் இல்லாதவர், அதுதான் காரணம் என்று அவள் என்றும் இல்லாத முறையில் பதிலளித்தாள். தே கிரியேயை பற்றி அவள் இதன் முன் இப்படி பேசியதே இல்லை. அவளுடைய இந்த கோபத்தின் உட்பொருளை கண்டு நான் கனப்பொழுதுக்கு வாயடைத்து போய்விட்டேன். இன்று அவர் ஜெனரலுடன் கூட நல்லபடியாய் பேசவில்லை, கவனித்தாயா நீ என்று மேலும் கேட்டேன். என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாய், அப்படித்தானே என்று அவள் சிடுசிடுத்து கொண்டாள். ஜெனரல் தமது சொந்த பூராவையும் மார்க்விஸுக்கு அடமானம் வைத்திருப்பது உனக்கு தெரியுமல்லவா? ஆகவே ஜெனரலுடைய தாய் இறக்காவிடில் அந்த பிரெஞ்சுக்காரர் தம்மிடம் அடமானமாய் இருக்கும் இந்த சொத்துக்கு முழு உடைமையாளராய் ஆகிவிடுவார். மெய்யாகவே சொத்து பூராவும் அடமானமாகவா வைக்கப்பட்டிருக்கிறது? இம்மாதிரி வதந்தியை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை என்று இதுவரை எனக்கு தெரியாது. உண்மைதான். அப்படின்னா மத்மாசெல் பிளான்ஷ் கையை ஆட்டி காட்டிவிட்டு போய்விடுவாளே, ஒரு நாளும் மதாம் ஜெனரல் ஆவதற்கு சம்மதிக்க மாட்டாளே என்றேன் நான். கிழவர் அவளுக்கு உள்ளத்தை பறிகொடுத்துவிட்டு தவிக்கும் இந்த நிலையில் அவரை அவள் உதறி தள்ளினால் கிழவர் சுட்டு கொண்டு செத்து போய்விடுவாரே. இந்த வயதில் காதல் கொள்வது ரொம்ப ஆபத்தானது. ஆம், அவருக்கு இப்படித்தான் ஏதாவது ஆகுமென்று எனக்கும் தோன்றுகிறது என்று சிந்தனையில் ஆழ்ந்தவளாய் பலினா குறிப்பிட்டாள். ரொம்ப அழகாயிருக்கிறது என்று நான் வேந்து கொண்டேன். பணத்துக்காகவே மனம் புரிந்து கொள்ள ஒத்துக்கொண்டதாய் இப்படி அப்பட்டமாய் தெரியப்படுத்திவிட்டாளே. வழக்கமான கண்ணிய முறை எதுவும் மதிக்கப்படாமல் யாவும் புறக்கணிக்கப்பட்டுவிட்டன. வெட்கக்கேடு. பாட்டி சாகவில்லையா என்று கேட்டு தந்திக்கு மேல் தந்தி அல்லவா அனுப்பியிருக்கிறார். அது போன்ற ஒரு தமாஷை அவலத்தை கேவலத்தை கேட்டது உண்டா? பலினா அலெக்சாந்திரவனா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? ஆம், அசட்டுத்தனம்தான் என்று அவள் அருவருப்புடன் கூறினாள். அதனால்தான் நீ இப்படி களிப்புறுவதை பார்க்கையில் எனக்கு வியப்பாயிருக்கிறது. உனக்கு ஏன் இந்த மகிழ்ச்சி? அங்கே போய் என்னுடைய பணத்தை இழந்துவிட்டு வந்திருக்கிறாய் என்றா மகிழ்ந்து கொள்கிறாய்? இழப்பதற்காக எனக்கு நீ பணம் தந்தாயா? பிரித்தியார் சார்பில், அதுவும் உன் சார்பில் ஆடினால் நான் தோற்றுதான் போவேன் என்று நான் அப்பொழுதே சொல்லியிருந்தேன். நீ போய் ஆடு என்று சொன்னாய். நான் போய் ஆடினேன். அதன் விளைவுக்கு நான் பொறுப்பல்ல. என்னை குற்றம் சொல்லி பயனில்லை. இப்படி ஆடினால் எந்த நன்மையும் வராது என்று எச்சரித்து விட்டுதானே போயிருந்தேன். இவ்வளவு பணத்தை இழந்து விட்டோமே என்று நீ வருந்துகிறாய். உனக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுவது எதற்காக? இந்த கேள்விகளை எல்லாம் எதற்காக கேட்கிறாய்? யாவற்றையும் நீ எனக்கு விவரமாய் சொல்வதாய் வாக்களித்திருக்கிறாய். அதனால்தான் கேட்கிறேன். என் சார்பிலே நான் ஆடத் தொடங்கியதும் என் கையில் 120 கொல்டின் எஞ்சியிருக்கிறது. நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள்ளலாம். அலட்சியமாய் என்னை அவள் பார்த்தாள். இப்படி ஒரு ஆலோசனையை சொல்வதற்காக நீ என் மீது கோபப்படக்கூடாது என்று தொடர்ந்து பேசினேன். நீ என்னை ஒரு பூஜ்யமாகவே கருதுகிறாய். இதை நான் நன்கு உணர்கிறேன். ஆகவே என்னிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்ள தயங்க வேண்டியது இல்லை.
என்னிடமிருந்து அன்பளிப்பு பெறுவதால் எந்த விதத்திலும் நீ மனம் புழுங்க வேண்டியதில்லை. தவிரவும் நான் தான் உன் பணத்தை இழந்துவிட்டு வந்தேன். சட்டென அவள் என்னை ஒரு பார்வை பார்த்தாள். ஆனால் நான் கடுப்பாகவும் கிண்டலாகவும் பேசியதை கண்ணுற்றதும் பேச்சை மாற்றிக்கொண்டாள். என்னுடைய நிலைமைகளில் உனக்கு அக்கறை கூறியது ஒன்றுமில்லை. ஆயினும் நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் கூறுகிறேன், கேள். நான் கடன் பட்டு விட்டேன். கொஞ்சம் பணம் கடன் வாங்கினேன். இப்பொழுது அதை நான் திருப்பி கொடுத்துவிட விரும்புகிறேன். ஆட்ட மேஜையில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்றொரு வேடிக்கையான விபரீதமான நம்பிக்கை என்னிடம் குடிக்கொண்டிருக்கிறது. அது ஏன் அப்படி நம்புகிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை மிகவும் திடமாய் என்னுள் இருந்து வருகிறது. வேறு வழி எதுவும் இல்லாததால் இப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதோ என்னவோ. அல்லது ஆட்ட மேஜையிலேயே வெற்றி பெறுவது அப்படி இன்றியமையாத தேவையாகிவிட்டதாலும் இப்படி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம். நீரில் மூழ்கியவன் துரும்பானாலும் கெட்டியாய் பிடித்துக் கொள்கிறான் அல்லவா? அதை போன்றுதான் இது. அவன் மூழ்கியவனாய் இல்லாவிடில் துரும்பை போய் மரத்துண்டு என்று நினைத்து கொள்ள மாட்டான். இதை நீ ஒத்துக்கொள்வாய் என நினைக்கிறேன். பலினா வியப்புடன் என்னை உற்று பார்த்தாள். என்ன என்றாள். ஆட்ட மேஜையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றா சொல்கிறாய்? இங்கே ரூலெட் ஆடினால் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நீ 2 வாரங்களுக்கு முன்பு திரும்ப திரும்ப என்னிடம் சொல்லவில்லையா? இப்படி நம்புவதற்காக உன்னை நான் முட்டாளாய் நினைத்துவிடக் கூடாது என்று என்னை நீ கேட்டுக்கொள்ளவில்லையா? வேடிக்கைக்காகவா அப்படி சொன்னாய்? இருக்க முடியாதே. வேடிக்கை பேச்சு என்று நினைக்க இடமில்லாதபடி அப்படி கருத்துடன் அல்லவா பேசினாய். உனக்கு நன்றாய் நினைவிருக்கிறதே. மெய்தான். நிச்சயம் எனக்கு வெற்றி கிட்டும் என்று நம்பிக்கை இப்பொழுதும் இருந்து வருகிறது என்று சிந்தனையில் ஆழ்ந்தவனாய் பதிலளித்தேன். ஆனால் நீ சொல்வதை கேட்கையில் என் மனதில் ஒரு கேள்வி உதிக்கிறது. மடத்தனமாய் கவனமின்றி நான் பணத்தை இழந்துவிட்டு வந்த பிறகும் ஏன் எனக்கு சந்தேகம் உண்டாகவில்லை என்று நினைக்கையில் வியப்பாகவே இருக்கிறது. என் சார்பில் நான் ஆடத் தொடங்கியதும் நிச்சயமாய் வெற்றியே பெறுவேன். இதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. எதனால் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? எதனாலோ எனக்கு தெரியாது. அவசியம் நான் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்ற எனது உறுதிக்கு இதுவே காரணமாயிருந்தாலும் இருக்கலாம். வெற்றி கிட்டுமென நீ அவ்வளவு அசாத்திய உறுதி கொண்டிருப்பதால் உனக்கும் வெற்றி இன்றியமையாத தேவையாய் இருக்க வேண்டும் என்றல்லவா ஆகிறது. எதிலும் நான் ஆழ்ந்த கவலை கொள்ள வேண்டியும் என நீ நம்பவில்லை இல்லையா? எதிலும் உனக்கு கவலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று மிக அலட்சியமாய் பலினா பதிலளித்தாள். ஆயினும் என்னை நீ கேட்பதால் இதை சொல்கிறேன். உனக்கு எந்த பெரிய கவலையும் இருக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. நீ கவலைப்படக்கூடியவன்தான். ஆனால் உனக்குள்ள கவலை அப்படி ஒன்றும் கடுமையாய் இருக்காது. கொஞ்சமும் ஒழுங்கில்லாத நிலையற்ற ஆள் நீ. ஆனால் உனக்கு ஏன் பணம் வேண்டுமென விரும்புகிறாய்? நீ கூறும் காரணங்களில் ஒன்றாவது எனக்கு முக்கியமானதாய் தெரியவில்லை. அதிருக்கட்டும் என்று நான் இடைமறித்தேன். கடனை அடைக்க வேண்டும் என்றாய். அது ரொம்ப பெரிய தொகையாகவே இருக்க வேண்டும். இப்ப பிரெஞ்சுக்காரருக்கு தர வேண்டிய கடனா அது? நீ ஏன் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறாய்? இன்று நீ ரொம்ப துணிந்து பேசுகிறாய். குடிபோதையிலா இருக்கிறாய்? உனக்கு தெரியும், நான் உன்னுடன் எதை பற்றியும் தயங்காது துணிந்து பேசுகிறவன். சில சமயங்களில் ஒளிவு மறைவின்றி அப்பட்டமாய் கேள்விகள் கேட்கிறவன். திரும்பவும் சொல்கிறேன், நான் உன்னுடைய அடிமை. அடிமையின் முன்னால் யாரும் வெட்கப்பட மாட்டார்.
உனக்கு அடிமையாய் இருப்பவன் உன்னை அவமானப்படுத்த முடியாது. இதெல்லாம் அபத்தமான பேச்சு. அடிமையாகிவிட்டது பற்றிய உன்னுடைய இந்த பேச்சு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் அடிமையாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்பதால் என்னை உன் அடிமையாய் நினைத்து பேசவில்லை. என்னையும் மீறிய ஒரு உண்மை நிலவரத்தை தான் குறிப்பிடுகிறேன். சுற்றி வளைக்காமல் நீ இதற்கு பதில் சொல். உனக்கு பணம் வேண்டும் என்கிறாயே, எதற்காக? நீ ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நீ என் கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. சரி, சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கர்வமாய் தலையை ஆட்டிக்கொண்டாள். நான் உன் அடிமை என்ற பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறாய். அதே போல உனக்கு நான் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று கோருகிறாய். நான் கேட்பதற்கு பதில் சொல். நீ என்னை கேள்வி எதுவும் கேட்காதே என்கிறாய். சரி, அப்படியே ஆகட்டும். எனக்கு ஏன் பணம் வேண்டும் என்று கேட்கிறாய்? பணம்தான் எல்லாம். பணம் இல்லையேல் எதுவும் இல்லை. அது புரிகிறது. ஆனால் பணம் என்று பணப்பித்து கொண்டுவிடக் கூடாது. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பித்துதான் பிடித்து கொண்டு விடும். ஏதோ ஒரு அதிசய நோக்கோடுதான் நீ பணம் வேண்டும் என்கிறாய். சுற்றி வளைக்காமல் சொல்லு. நான் விரும்புவது அதுதான். அவளுக்கு கோபம் வர ஆரம்பித்து விட்டது. மேலும் மேலும் அவள் ஆத்திரமாய் கேள்வி கேட்டதை நான் பெரிதும் விரும்பினேன். நிச்சயமாய் எனக்கு ஒரு நோக்கம் உண்டுதான் என்றேன். ஆனால் அதை எப்படி விளக்கி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. என்னிடம் பணம் இருக்குமானால் உனக்கு நான் அடிமையாய் இல்லாமல் வேறொரு வித மனிதனாகி விடுவேன். அது எப்படி நீ அம்மாதிரி ஆக முடியும்? எப்படி ஆக முடியுமா? புரியவில்லையா உனக்கு? என்னை நீ அடிமையாய் அல்லாது வேறு விதமாய் கருதும்படி நான் மாற முடியும் என்பது நம்ப முடியாத ஒரு அதிசயமாகவா தோன்றுகிறது உனக்கு? உன்னுடைய இந்த ஆச்சரியமும் திகைப்பும் தான் எனக்கு சகிக்க முடியாத வேதனையாய் இருக்கின்றன. இந்த அடிமை நிலை உனக்கு ஆனந்தம் அளிப்பதாய் அல்லவா கூறினாய்? நானும் அப்படித்தானே நினைத்து கொண்டிருக்கிறேன். நீயும் அப்படி நினைத்து கொண்டிருந்தாயா என்று நான் ஒரு வினோத மகிழ்ச்சியுடன் பலத்த குரலில் கேட்டேன். இப்படிப்பட்ட வெகுளித்தனம் உன்னிடம் இருக்குமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆமாம், உனக்கு அடிமையாய் இருப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிதான். மதிக்கத்தக்கவனாய் கடைகோடியான இழிநிலையில் இருந்து நான் ரொம்பத்தான் ஆனந்தம் அடைகிறேன் என்று குதிப்புற்று பேசினேன். சவுக்கடிப்படுவதிலும் சவுக்கடிப்பட்டு முதுகிலிருந்து துண்டு துண்டாய் சதை பீத்தெறியப்படுவதிலும் கூட ஆனந்தம் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆனால் நான் விரும்புவது வேறொரு வகை ஆனந்தம். ஆண்டுக்கு 700 ரூபிலில் ஜெனரல் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார். அவர் இந்த தொகையை எனக்கு தருவாரா என்பது சந்தேகம்தான். ஆயினும் இப்படி என்னை அவர் வேலைக்கு அமர்த்தியிருப்பதால் சாப்பிடும்போது எல்லோருக்கும் எதிரே எனக்கு புத்திமதி கூறினார். மார்க் விசு தே கிரியே புருவங்களை உயர்த்தி கொண்ட போதிலும் என்னை கண்ணெடுத்தும் பாராது மகா அலட்சியமாய் நடந்து கொண்டார். இந்த மார்க் விசு தே கிரியையை உன் எதிரே எனக்கு தலை குனிய வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படலாம் அல்லவா? பச்சை குழந்தை மாதிரி பேசுகிறாய். எந்த நிலைமையிலையும் கௌரவமாய் நடந்து கொள்வது முடியாத காரியமல்ல. போராட வேண்டி வரலாம். ஆயினும் போராட்டம் ஒருவரை உயர்த்த வேண்டுமே தவிர இழிநிலைக்கு தாழ்ந்து விடுமாறு செய்யக்கூடாது. அரிச்சுவடி ஆரம்ப பாடம் அது. கௌரவமாய் நடந்து கொள்வது எனக்கு முடியாத காரியம் என்றே வைத்துக் கொள்வோம். நான் சொல்ல விரும்புவது என்னவெனில், நான் கௌரவத்துக்குரியவனே. ஆயினும் என்னால் எப்பொழுதும் கௌரவமாய் நடந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? ருஷ்யர்கள் எல்லோரும் அப்படித்தான். காரணம் என்ன? ருஷ்யர்கள் மிக பலவாறான திறன்களையும் நிரம்ப பெற்றவர்கள். இதற்கேற்ப
உடனுக்குடன் அவர்கள் தக்க பாணிகளை தேர்வு செய்து கொள்ள முயலவில்லை. அதுதான் காரணம். பாணிதான் இங்குள்ள பிரச்சனை. நம்மில் மிக பெரும்பாலோர் அறிவாற்றலில் மிகவும் சிறந்தவர்கள். ஆகவே மேதைகளுக்கு ஏற்ற பாணியே நமக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் நம்மிடையே மேதைகள் அதிகம் பேர் இல்லை. ஏனெனில் உலகிலேயே அதிகம் பேர் இல்லை. பிரெஞ்சுக்காரர்களும் மற்றும் சில ஐரோப்பியர்களும் மட்டும் தமது பாணிகளை தேர்வு செய்து கொண்டு விட்டனர். இவர்களால் மிகவும் கௌரவமாய் நடந்து கொண்டு அதேபோல் சிறிதும் கண்ணியமற்றோராயும் இருக்க முடிகிறது. எனவேதான் இவருக்கு பாணி தலையாய முக்கியத்துவம் உடையதாய் விடுகிறது. பிரெஞ்சுக்காரரை அவமதிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கடுமையாகவும் இழிவாகவும் அவமதிக்கலாம். அதை அவர் முகசுளிப்பு கூட இல்லாமல் பொறுத்து கொண்டு விடுவார். ஆனால் மூக்கை மெல்ல திருகினாலே போதும், அவரால் பொறுக்க முடியாது. ஏனென்றால் இந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டு நிலைநாட்டப்பட்ட பாணிகளை மீறுவதாய் உள்ளது. ஆதலால்தான் நமது பெண்களுக்கு பிரெஞ்சுக்காரர்களை மிகவும் பிடித்திருக்கிறது. பிரெஞ்சுக்காரர்களுடைய பாணிகள் குற்றம் குறையின்றி சிறப்பாய் இருப்பதாய் மெச்சுகிறார்கள். ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் பிரெஞ்சுக்காரரிடம் மெச்சத்தக்க பாணி எதுவும் இருக்கவில்லை. அவர் ஒரு சேவல், கேல் சேவல். ஆசிரியர் குறிப்பு: கேல் சேவல் என்றால் பிரான்ஸ் நாட்டின் சின்னங்களில் ஒன்று. கதைக்கு போலாம். அவ்வளவுதான். ஆனால் என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் பெண் அல்ல. ஒருவேளை சேவல்கள் சிறந்தனவாய் இருக்கலாம். நான் சொல்வது சரியல்ல என்றால் நீ குறுக்கிட்டு தடுக்க வேண்டும். உன்னுடன் பேசும்போது அடிக்கடி நீ குறுக்கிட்டு என்னை திருத்த வேண்டும். ஏனெனில் உன்னுடன் பேசுகையில் என் மனதில் இருப்பதை எல்லாம் அப்படியே சொல்லி தீர்த்துவிட பார்க்கிறேன். ஆம், நடை ஒழுங்கு பாணிகள் இல்லாதவனாய் நடந்து கொள்கிறேன். நான் இதை ஒத்துக்கொள்கிறேன். என்னிடம் இந்த பாணியும் இல்லை, கண்ணியமும் இல்லை. இந்த உண்மையை உனக்கு தெரிவிக்கிறேன். கண்ணியத்தை பொருட்படுத்தவில்லை. என்னுள் யாவும் தடைவுறுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் உனக்கே தெரியும். மனிதனுக்குரிய சிந்தனை ஒன்று கூட என் தலையில் இல்லை. உலகில் இங்கும் ருஷ்யாவிலும் என்ன நடைபெறுகிறது என்று தெரியாதவனாகவே நெடுங்காலமாய் இருந்து வருகிறேன். டிரெஸ்டனுக்கு போயிருந்தேன். ஆனால் டிரெஸ்டன் எப்படிப்பட்டது என்று இன்னும் தெரியாதவனாகவே இருக்கிறேன். எது என்னை பிடித்து இப்படி ஆட்டி படைக்கிறது என்று உனக்கு தெரியும். நான் நம்பிக்கையற்றவனாய் இருக்கிறேன். நீ என்னை ஒரு பூஜ்யமாய் பாவித்து வருகிறாய். சுற்றி வளைக்காமல் சொல்கிறேன், கேள். எங்கே சென்றாலும் உன்னைதான் காண்கிறேன். ஏனைய எதிலும் எனக்கு நாட்டமில்லை. உன் மீது எனக்கு இப்படி ஒரு காதல் உண்டாக என்ன காரணமோ நான் அறியேன். நீ நல்லவளா என்பதே தெரியாது எனக்கு. உன் முகம் அழகானதா இல்லையா என்று கூட அறியேன் நான். உன் இதயமும் எழிலற்றதாகவே இருக்கலாம். உன் மனமும் மாண்பற்றதாகவே இருக்கலாம். நான் மாண்புடையவள் என்று நீ நம்பாததால் பணம் கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிவிடலாம் என நினைக்கிறாய் இல்லையா என்று கேட்டாள் அவள். பணத்துக்கு உன்னை வாங்கலாம் என எப்பொழுது நினைத்தேன் நான்? தொடர்பின்றி முன்னுக்கும் பின் முரணாய் பேசிக்கொண்டிருக்கிறாய். நீ என்னை விலைக்கு வாங்க முடியாவிடில் எப்படியும் என் தன்மானத்தை விலைக்கு வாங்கலாம் என்றுதானே பார்க்கிறாய். நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. விலைக்கு சொல்வது கடினம் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். நீ என்னை நிலைகுலைய செய்கின்றாய். என்னுடைய பிதற்றலை கேட்டு நீ கோபப்படக்கூடாது. ஏன் என் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்று உனக்கு தெரியும். நான் ஒரு பைத்தியக்காரன். ஆனால் நீ கோபப்பட்டால் என்ன, படாவிட்டால் என்ன?
எல்லாம் ஒன்றுதான் எனக்கு. என் அறையில் உட்கார்ந்திருக்கையில் என் மனதுள் உன்னை நினைத்து கொண்டால் போதும். உன்னுடைய ஆடைகளின் சலசலப்பு காதில் விழுவதாய் கற்பனை செய்து கொண்டால் போதும். உடனே என் கைகளை கடித்து கொள்ள வேண்டும் போல அப்படி ஒரு பரபரப்பு வருகிறது. என்னை உன் அடிமையாய் சொல்லிக் கொள்கிறேனே, அதனாலா? அதை நீ பயன்படுத்தி கொண்டு ஆனந்தப்படு. எனது அடிமை நிலையை பயன்படுத்தி கொண்டு ஆனந்தப்படு. சில நேரங்களில் நான் உன்னை கொன்றுவிட நினைப்பது உண்டு, தெரியுமா? உன் மீது எனக்கு காதல் இல்லாமல் போவதல்ல காரணம், பொறாமையினால் ஆற்றாமை அல்ல காரணம். அப்படியே உன்னை விழுங்கி விடலாம் போலிருப்பதே காரணம். நீ சிரிக்கிறாய். இல்லை, நான் சிரிக்கவில்லை என்று அவள் கோபமாய் கூறினாள். பேசாமல் இருக்கும்படி உனக்கு உத்தரவிடுகிறேன். கோபம் தொண்டையை அடைக்க மேலும் பேச முடியாமல் அவள் நிறுத்தி கொண்டு விட்டாள். உண்மையில் அவள் அழகானவள்தானா என்பது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அம்மாதிரி அவள் தொண்டை அடைத்து போய் நிற்பதை காண்பதில் எப்பொழுதுமே எனக்கு ஒரு இன்பம் உண்டு. ஆகவே நான் வேண்டுமென்றே அவளுக்கு கோபம் வரும்படி பேசுவேன். ஒருவேளை அவள் இதை யூகித்து கொண்டு வேண்டுமென்றே கடும் கோபம் கொண்டவளைப் போல பாசாங்கு செய்கிறாளோ என்னவோ. இதை நான் அவளிடம் சொன்னேன். காட்டு மிருகம் போன்ற ஆளாயிருக்கிறாயே என்று அவள் ஆத்திரமாய் கூறினாள். நான் கவலைப்படவில்லை என்று தொடர்ந்து பேசினோம். உனக்கு இன்னொன்றும் சொல்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து உலாவ செல்வது அபாயகரமானது, தெரியுமா? உன்னை தாக்க வேண்டும், விகாரப்படுத்த வேண்டும், உன் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்றொரு வெறி அடிக்கடி என்னை பற்றி கொண்டு விடுகிறது. இம்மாதிரி நடைபெறாதென்று என்ன நிச்சயம்? அப்படி வெறி கொண்டு விடும்படி நீ என்னை வதைத்து வருகிறாய். ரகளையாகிவிடும் என்றோ, நீ கோபப்படுவாய் என்றோ எனக்கு பயம். என்ன? உன் கோபம் குறித்து நான் ஏன் பயப்பட வேண்டும்? எந்த நம்பிக்கையும் இல்லாமலே உன்னை நான் காதலிக்கிறேன். இதன் பிறகும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகவே உன்னை காதலிப்பேன் என்பதும் எனக்கு தெரியும். என்றாவது நான் உன்னை கொல்ல நேர்ந்தால் உடனே என்னையும் கொன்று கொள்ளவே வேண்டியிருக்கும். ஆனால் அம்மாதிரி செய்ய நேர்வதை கூடுமானவரை ஒத்தி போடவே விரும்புகிறேன். ஏனெனில் நீ இல்லாமல் எனக்கு உண்டாகும் பொறுக்க முடியாத வேதனையை தொடர்ந்து சகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஒரு விபரீதத்தை சொல்கிறேன், கேள். உன் மீது எனக்குள்ள காதல் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. நம்ப முடியாததே ஆயினும் உண்மை இது. கேட்டொழிவதே என் தலைவிதி என நான் நம்பாமல் இருப்பது எப்படி? ஷிலாங்கென்பர்கின் மீது ஏறிய 3வது நாளன்று ஒரு வார்த்தை சொல்லு, உடனே இந்த உச்சியிலிருந்து கீழே குதிக்கிறேன் என்று உன் காதுக்குள்ளே சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா? நீ சொல்லியிருந்தால் உடனே குதித்திருப்பேன். நீ அதை நம்பவில்லையா? அசட்டு பேச்சு என்று பலக்க கூவினாள் அவள். அசட்டு பேச்சோ அறிவுள்ள பேச்சோ எனக்கு கவலை இல்லை என்று நானும் பலத்த குரலில் கூறினேன். உன்னுடன் இருக்கையில் நான் பேச வேண்டும், ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. ஆகவே பேசுகிறேன். உன்னுடன் இருக்கையில் தன்மானத்தை இழந்தவனாகி விடுகிறேன். ஆனால் இது பற்றி நான் கவலைப்படவில்லை. ஷிலாங்கென்பர்க்கிலிருந்து நீ குதிக்க வேண்டுமென நான் விரும்ப காரணம் ஏதும் இல்லையே என்று அவள் வறண்ட குரலில் வேண்டுமென்றே குரோதம் தொனிக்கும்படி கூறினாள். அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லையே. சபாஷ் என்று ஆர்ப்பரித்தேன் நான். என்னை நொறுக்க வேண்டுமென்றுதானே எந்த பலனும் இல்லை என்கிறாய்? தெரிகிறது எனக்கு. அதெப்படி? எந்த பலனும் இல்லை என்பது இன்பம் பெறுதல் பலன் அல்லவா? வரைமுறையற்ற காட்டுத்தனமான அதிகாரம் செலுத்தி அது ஒரு அற்ப ஈயின் மீது செலுத்தப்படுவதே ஆயினும் கூட அடக்கி ஆளுவதில் ஒரு வகை பேரானந்தம் இல்லையா?
இயற்கையாகவே மனிதன் கொடியவன், சித்திரவதை செய்து இன்புறுகிறவன். அதுவும் நீ இதில் தனி இன்பம் காண்கிறவள். இதை நான் சொன்ன அந்த நேரத்தில் அவள் என்னை கூர்மையாய் கவனித்தது என் நினைவில் இருக்கிறது. என்னுள் கொதித்தெழுந்த புரிந்து கொள்ள முடியாத குழப்படியான உணர்ச்சிகள் யாவும் என் முகத்திலே அப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும். இங்கு நான் எழுதியிருக்கும் இந்த உரையாடல் ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே இன்னும் என் நினைவில் இருந்து வருகிறது. என் கண்கள் இரத்த சிவப்பாய் ஒளிர்ந்தன. என் உதடுகளில் நுரை தோன்றிவிட்டது. ஷிலாங்கென்பர்க்கின் மலை முனையிலிருந்து என்னை அவள் குதிக்க சொல்லியிருந்தால் நிச்சயம் குதித்தே இருப்பேன். சத்தியமாய் சொல்கிறேன், வேடிக்கையாகவே சொல்லியிருந்தாலும் கூட, என்னை இகழ்ந்து என் முகத்தில் காரி துப்பிவிட்டு இதை சொல்லியிருந்தாலும் கூட உடனே குதித்திருப்பேன். நீ சொல்வதை நான் நம்பாமல் இல்லையே, பூரணமாய் நம்புகிறேன் என்றாள் அவள். அவளுக்கு கைவந்த கலையாகிய அந்த தனி பாணியில் இதை சொன்னாள். அதாவது அத்தனை வெறுப்பும் காழ்ப்பும் அகந்தையும் துணிக்கும் குரலில் சொன்னாள். ஆண்டவனுக்கு தெரியும், அந்த கணத்தில் அவளை கொன்றுவிட வேண்டும் போலிருந்தது எனக்கு. ஆம், அப்பொழுது அவளை பேரபாயம்தான் எதிர்நோக்கிற்று. அவளிடம் நான் சொன்னது பொய்யல்ல. கோழையல்லவே நீ என்று திடீரென கேட்டாள். தெரியவில்லையே, கோழையாயிருந்தாலும் இருப்பேன், தெரியாது எனக்கு. இதை பற்றியெல்லாம் நான் நினைத்து பார்த்து நெடுநாட்களாகின்றன. அந்த ஆளை கொலை செய் என்று நான் சொன்னா உடனே நீ அவனை கொலை செய்வாயா? எந்த ஆளை கொல்ல வேண்டுமென்று நான் விரும்புகிற ஆளை? அந்த பிரெஞ்சுக்காரரையா? நீ என்னை கேள்வி கேட்காதே. நான் கேட்டதற்கு பதில் சொல். திரும்பவும் கேட்கிறேன், நான் சொல்கிற ஆளை கொலை செய்வாயா? இப்பொழுது நீ உள்ளபூர்வமாகத்தான் பேசுகிறாயா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பொறுமை இல்லாதவளாய் பரபரப்புடன் என்னுடைய பதிலுக்காக காத்திருந்தாள். அந்த நிலைமை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இங்கே என்ன நடைபெறுகிறது என்பதை முதலில் சொல்லு. நீ என்னிடம் உனக்கு ஏன் இவ்வளவு பயம்? உன் குடும்பத்தில் ஒரே குளறுபடியாகி வருவது எனக்கு தெரியாமல் இல்லை. நொடித்துவிட்ட, புத்தி கெட்டுவிட்ட ஒரு ஆளின், இந்த பிளான்ஷ் பிசாசின் மீது காதல் கொண்டு விட்ட ஒரு ஆளின் மாற்றான் மகள் நீ. அதோடு இந்த பிரெஞ்சுக்காரர் வேற இருக்கிறார். உன் மீது ஏதோ ஒரு விபரீத சக்தி கொண்டவராய் இருக்கிறார் அவர். இந்த நிலையில் நீ என்னிடம் இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாய். என்ன நடைபெறுகிறது என்று நீ எனக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லாவிடில் எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம். நான் ஏதாவது செய்ய வேண்டியதாகிவிடும். மறைக்காமல் உண்மையை என்னிடம் சொல்ல உனக்கு வெட்கமாகவா இருக்கிறது? என்னிடம் உனக்கேன் கூச்சம்? நான் பேசுகிறது இதை பற்றி அல்ல. உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டேன், பதிலுக்காக காத்திருக்கிறேன். சரி, நீ சொல்கிற ஆளை கொலை செய்கிறேன் என்றேன். மெய்யாகவே நீ இம்மாதிரி காரியம் செய்ய சொல்ல போகிறாயா என்ன? உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை சும்மா விடுவேன் என்றா நினைக்கிறாய்? கொலை புரியும்படி உன்னை அனுப்பி வைத்துவிட்டு நான் அதனுடன் சம்பந்தப்படாதவளாய் ஒதுங்கி சென்று விடுவேன். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா உன்னால்? முடியாது உன்னால். நான் சொல்கிறபடி நீ கொலை செய்துவிட்டு வந்து பிறகு அப்படி அனுப்பி வைக்க துணிந்த என்னை கொல்லவே செய்வாய். இப்படி அவள் கூறியதை கேட்டதும் எனக்கு தலை கிறுகிறுத்தது. அவள் கூறியதை அப்பொழுது பாதி தமாஷாகவும் பாதி சவாலாகவுமே நான் எடுத்துக்கொண்டேன். ஆயினும் அவள் உண்மையாய் சொல்வது போன்ற குரலில்தான் இதை சொன்னாள். இப்படி சொல்கிறாளே, என் மீது இவ்வளவு உரிமையும் அதிகாரமும் செலுத்தி நான் சொல்கிறபடி நீ போய் கொலை செய். சம்பந்தப்படாதவளாய் நான் ஒதுங்கி நிற்பேன்.
என்று பகிங்கரமாகவே கூறும் அளவுக்கு துணிந்து சொல்கிறாளே என திடுக்கிட்டு விட்டேன். அவள் கூறியது மட்டும் மீறியதாய், ஒளிவு மறைவற்றதாய் அல்லவா இருந்தது? சொல்வதை செய்து வந்த பின் என்னை அவள் எப்படி நடத்துவாள்? அடிமை நிலையின், இழிநிலையின் எல்லையை மீறி அல்லவா சொல்கிறாள். இதன் பின் என்னை அவள் தன் நிலைக்கு உயர்த்துவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும்? எங்களுடைய உரையாடல் இவ்விதம் நம்ப முடியாத அபத்தமாயிருந்தும் கூட என் நெஞ்சு பதைத்து போயிற்று. திடுமென அவள் வாய்விட்டு சிரித்தாள். குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த இடத்துக்கு அருகே நாங்கள் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்தோம். காசினோவுக்கு எதிரே வண்டிகள் வந்து நின்று வண்டிகளில் இருப்போர் கீழே இறங்கிய இடம் எங்கள் எதிரே தெரிந்தது. அதோ பார், அந்த பருத்த கோமகளை என்று கூவினாள் அவள். அவள்தான் கோமகள், உர்மேர்கெல்ம். அவள் இங்கு வந்து 3 நாட்களாகின்றன. அதோ அவளுடைய கணவரை பார், உயரமான வறட்டு பிராஷியர், கையில் தடி வைத்திருக்கிறார். அன்று அவர் நம்மை முறைத்து பார்த்தாரே, உனக்கு நினைவிருக்கிறதா? நேரே அந்த கோமகளிடம் சென்று தொப்பியை எடுத்து வணக்கம் தெரிவித்துவிட்டு பிரெஞ்சு மொழியில் அவளிடம் ஏதாவது சொல்லு. எதற்காக? நான் சொன்னா உடனே ஷிலாங்கென்பர்க் மலை முனையிலிருந்து குதிப்பேன், யாரையும் கொன்றுவிட்டு வருவேன் என்று நீ வாக்களித்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது கொலைகளும் சோக நிகழ்வுகளும் வேண்டாம். அவற்றுக்கு பதிலாக உன்னை இப்படி செய்ய சொல்லி கொஞ்சம் சிரிக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். பேசாமல் போயே நான் சொன்னதை செய். அந்த கோமகன் தம் கையில் உள்ள தடியால் உன்னை மொத்துவதை நான் பார்க்க வேண்டும். எனக்கு சவாலா விடுகிறாய்? நான் செய்ய மாட்டேன் என்றா நினைக்கிறாய்? ஆம், சவால்தான் விடுகிறேன். போ, நான் சொன்னதை செய். அதுதான் என் விருப்பம். சரி, போகிறேன். உன் விருப்பம் எவ்வளவு பைத்தியகர விருப்பமாய் இருப்பினும் அதை நிறைவேற்றி விடுகிறேன். ஆனால் இதை கேள். இதனால் ஜெனரலுக்கல்லவா கேடு ஏற்படும். அவர் மூலம் உனக்கல்லவா கேடு விளையும். என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னையும் ஜெனரலையும் பற்றி தான் கவலைப்படுகிறேன். வெறும் வேடிக்கை விருப்பத்துக்காக எதற்காக ஒரு பெண்ணை அவமதிக்க சொல்கிறாய்? இவ்வளவுதானா? நீ வெறும் ஜம்பம் பேசுகிறவன் தானா என்று கூறி என்னை அவள் ஏளனம் செய்தாள். உன் கண்கள் இரத்தமாய் சிவந்திருக்கின்றன. சாப்பாட்டின் போது கொஞ்சம் அதிகம் குடித்து விட்டாய் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் உன்னை செய்ய சொன்ன காரியம் அசட்டுத்தனமானது, தவறானது. இதை பற்றி ஜெனரல் கோபப்படுவார் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வேடிக்கையை பார்த்து சிரிக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். ஒரு பெண்ணை அவமானப்படுத்தலாமா? அப்படி ஒன்றும் ஆகிவிடாது. நீதான் சரியானபடி மொத்துப்பட போகிறாய். உடனே நான் அங்கிருந்து புறப்பட்டேன். அவள் சொன்னதை செய்வதற்காக வாய் பேசாமல் சென்றேன். ஆம், அசட்டுத்தனமான காரியம்தான். ஆனால் இதை நான் செய்யாமல் தப்பிக்க முடியாது. கோமகளை நெருங்கிய போது நான் பள்ளிக்கூடத்து சிறுவனைப் போல பரபரப்படைந்து விட்டது என் நினைவுக்கு வருகிறது. குடி மயக்கம் கொண்டவனைப் போல் வெறி கொண்டு விட்டேன்.